சட்டவிரோதமா வந்தாரா மையத்திற்கு விலங்குகள் கொண்டு வரப்படுவதா தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் எஸ்ஐடி அதாவது சிறப்பு விசாரணை குழுவை அமைத்திருக்கிறாங்க. இது என்ன வழக்கு, எதற்காக இந்த எஸ்ஐடி குழு, இந்த எஸ்ஐடி எது போன்ற விசாரணையை நடத்த இருக்கிறாங்க, விரிவா பார்க்கலாம். ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானியுடைய இளைய மகன் அனந்த் அம்பானி நடத்தக்கூடிய வந்தாரா விலங்கியல் பூங்காவில் நூற்றுக்கணக்கான யானைகள், புலிகள் மற்றும் பிற விலங்குகளும் 3500 ஏக்கர் பரப்பளவுல பறந்து விரிந்து சுமார் 2000 உயிரினங்களுக்கு தாயகமாக இருக்கக்கூடிய இந்த வந்தாரா உலகின் மிகப்பெரிய வனவிலங்கு மற்றும் மறுவாழ் மையமா பார்க்கப்படுது. இந்த விலங்கியல் பூங்கா கடந்த ஆண்டுதான் செயல்பாட்டுக்கு வந்துச்சு. குஜராத்துடைய ஜாம்நகர்ல முகேஷ் அம்பானியின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு மிக அருகே அமைந்திருக்கக்கூடியதுதான் இந்த வந்தாரா விலங்கியல் பூங்கா. வந்தாரா விலங்கியல் பூங்கா பொதுமக்களுடைய பார்வைக்கு திறக்கப்படவில்லை அப்படிங்கிறதோடு வனவிலங்கு ஆர்வலர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் மத்தியில நீண்ட காலமா கடும் விமர்சனங்களையும் எதிர்கொண்டு வருது. இந்த வனவிலங்கு மையம் திறக்கப்பட்டதற்கு பின்னணியில மிகப்பெரிய அரசியல் இருப்பதா சமூக ஆர்வலர்கள் விமர்சனங்களையும் முன்வச்சிருக்கிறாங்க. குஜராத் மாநிலம் ஜாம்நகர்ல ரிலையன்ஸ் அறக்கட்டளை நடத்தக்கூடிய இந்த வந்தாரா பசுமை விலங்கியல் மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையத்துல உண்மை கண்டறியும் விசாரணை நடத்த 4 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை உச்சநீதிமன்றம் நியமிச்சிருக்கிறாங்க. இந்தியாவிற்குள்ளும் வெளிநாடுகளிலிருந்தும் விலங்குகளை அந்த மையத்திற்கு கொண்டு வருவதில், குறிப்பா யானைகளை வாங்குவதில் சட்ட மீறல்கள் மற்றும் முறைகேடுகள் நடந்திருக்கிறதா எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் உச்சநீதிமன்றம் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த உத்தரவை மதிப்பதாகவும் வந்தாராவை பொறுத்தவரை வெளிப்படைத்தன்மை மற்றும் சட்டத்தை முழுமையா பின்பற்றுவதில் உறுதியா இருக்கிறதாகவும் மீட்பு, மறுவாழ்வு மற்றும் விலங்குகளை பராமரித்தல் அப்படிங்கிற வந்தாராவின் பணி தொடரும் அப்படின்னும் சிறப்பு விசாரணை குழுவுடன் முழு ஒத்துழைப்பும் உறுதி செய்வோம் அப்படின்னும் வந்தாரா அறிக்கை வெளியிட்டிருக்கு. மகாராஷ்டிராவின் கோலாப்பூர் நகரில் இருக்கக்கூடிய ஒரு சமண கோவில்ல பராமரிக்கப்பட்டு வந்த மகாதேவி அப்படிங்கிற யானை நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையில உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து கடந்த ஜூலை மாசம் வந்தாராவுக்கு இந்த மகாதேவி யானை மாற்றப்பட்டதால மகாராஷ்டிரா மாநில ஜெயின் சமூகத்தினிடையே கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு. சமீபத்துல இந்த விலங்கியல் பூங்கா மகாராஷ்டிரா மாநிலத்தின் போராட்டங்களின் மையமா உருவெடுத்து கடும் விமர்சனங்களை தொடர்ந்து மகாதேவி யானையை மீண்டும் அழைத்து வர மாநில அரசு உச்சநீதிமன்றத்துல மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யும் அப்படின்னு மகாராஷ்டிரா முதலமைச்சர் சொல்லியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழல்ல தான் குஜராத் மாநிலத்தின் வந்தாரா விலங்கியல் பூங்கா அமைந்திருக்கக்கூடிய இடம், அதன் வெப்பமான மற்றும் வறண்ட காலநிலை அங்க இருக்கக்கூடிய சில விலங்குகளுக்கு பொருந்தாதுன்னு விலங்குகள் நல ஆர்வலர்களின் கருத்து முன்வைக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி நாட்டினுடைய பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அருகே இந்த மையம் அமைந்திருக்கிறது விலங்குகளுக்கு ஏற்றது கிடையாது அப்படிங்கிற கருத்தும் முன்வைக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய இந்த விசாரணை குழு விலங்குகளை சட்டவிரோதமாக கையகப்படுத்துவது, வனவிலங்கு சட்டங்களை மீறுதல், நிதி முறைகேடுகள், பண மோசடி குற்றச்சாட்டுகள் போன்றவற்றில் கவனம் செலுத்தும் அப்படின்னும் காலநிலை தொடர்பான புகார்கள் மற்றும் பூங்கா அமைந்திருக்கக்கூடிய இடம் குறித்தான குற்றச்சாட்டுகளையும் இந்த எஸ்ஐடி ஆராயும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த குழுவின் அறிக்கை என்னவாக இருக்க போகுது அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.